போன வீடியோட கண்டினியூஷன் விளாக் தான் இது. எனக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டாலே, நான் போற ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட தோட்டத்துக்கு தான் போவேன். அங்க நிஜமாவே சொல்றேன், எனக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க தோட்டத்துல நெல்லிக்காய் எல்லாம் இருந்தது. ஸோ அதையும் பறிச்சுக்கிட்டோம். யாருக்கு தான் நெல்லிக்காய் பிடிக்காது? ஸோ அதோட விளாக் நாங்க கண்டினியூஸா போடுறோம் பாருங்க. அது மட்டும் இல்லாம அங்க நாங்க இளநீ வெட்டி குடிச்சோம். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தான் நான் சொல்லுவேன். எங்களுடைய தோட்டம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீட்டுக்கு அந்த நெல்லிக்காயில மிளகாத்தூள், உப்பு, சர்க்கரை இதெல்லாம் போட்டு அடிச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். சத்தியமா சொல்றேன். 90s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் வரைக்குமே இந்த நெல்லிக்காயில இந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுறது யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். எனக்குமே ரொம்பவே பிடிக்கும். சோ உங்க யாருக்கெல்லாம் இந்த நெல்லிக்காயில இந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு டின்னர் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தக்காளி சட்னியும் தோசையும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி சட்னிக்கு இந்த மாதிரி பெருசு பெருசா வெட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அரைப்படுறது தானே, அதனால நம்ம பெருசு பெருசா எடுத்துக்கலாம். ஐ மீன் பெருசு பெருசா கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு ஆயில் போட்டு எல்லாம் வணக்கினதுக்கு அப்புறம் அரைச்சி முடிச்சிடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகாய் எல்லாமே போட்டு அரைப்பட்டுடலாம். தோசையும் சுட்டாச்சு. மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.